திமுக அரசின் நிர்வாக தவறுகளுக்கு கடைநிலை அதிகாரிகளை பலியாக்குவதுதான் திராவிட மாடலா என்ற ஒரு கேள்வியை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தற்பொழுது எழுப்பியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டை மற்றும் அசோக் நகர் அரசு பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கான நடத்தப்பட்ட ஆன்மீக சொற்பொழிவிற்கு கடும் விமர்சனங்கள் எழுந்ததை அடுத்து அப்பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை மட்டும் பணியிட மாற்றம் செய்து திமுக அரசு தண்டித்துள்ளது வன்மையான கண்டனத்திற்குரியது. குறிப்பிட்ட பள்ளிகளில் நடைபெற்ற சொற்பொழிவானது கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் அவர்கள் அனுமதியின்றி நடைபெற்றதா? பள்ளி கல்வித்துறை அமைச்சகத்திற்கு தெரியாமல் நடைபெற்றதா? அப்படி தெரியாமல் நடைபெறுகிறது என்றால் அதைவிட மோசமான நிர்வாக செயல்பாடு என்னவாக இருக்க முடியும்? அந்த அளவிற்கு அரசு வலிமையற்றதாக இருக்கிறதா? ஒருவேளை பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளின் அமைச்சகத்தின் அனுமதியோடுதான் நடைபெற்றது என்றால் அவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுப்பது? யார் தண்டனை கொடுப்பது? ஏற்கனவே பள்ளி கல்வித்துறையில் RSS அமைப்பின் நிகழ்வுகள் அரங்கேறி கடும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அதிலிருந்து அரசு பாடம் கற்கவில்லையா? பள்ளி கல்வித்துறை தொடர்ந்து அலட்சியமாக செயல்படுவது ஏன்? அறிவு கருவறையில் நம்மை சுமக்கின்ற தாயாக திகழும் ஆசிரிய பெருமக்களை பார்க்கும் பொழுது வணங்குவது, மனதில் வைத்து போற்றப்படுவதுதான் தமிழர் மரபு. அதை தவிர்த்து ஆசிரியர் தினமென்று ஆசிரியர் கால்களை மாணவ மாணவியர் கழுவி அதற்கு பூஜைகள் செய்வது என்ன மாதிரியான நடைமுறை? இதெல்லாம் யாருடைய பண்பாடு? இந்த புதிய பழக்கங்களை வலிந்து திணிப்பது யார்? தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் இவ்வாறு நடைபெறுவதை பள்ளி கல்வித்துறை எப்படி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது? அத்தனையும் அனுமதித்துவிட்டு வெளியே தெரிந்து விமர்சனங்கள் எழுந்தவுடன் அரசும் அமைச்சகமும் தப்பிக்கொள்ள ஏதேனும் ஒரு முறையையும் கடைநிலை அரசு ஊழியர்களை பலியாக்குவது ஏன்? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய நிகழ்வில் காவல்துறை அதிகாரிகள் பலியாக்கப்பட்டனர். தற்பொழுது பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஒன்றிற்கும் மேற்பட்ட பள்ளிகளில் நடைபெற்றுள்ள நிகழ்வுகளில் பள்ளி கல்வித்துறை அமைச்சகத்திற்கு அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடைபெற்றது என்பதை எப்படி நம்ப முடியும்? தலைமை ஆசிரியர்கள் மட்டும் தண்டிக்கப்படுவதை எவ்வாறு ஏற்க முடியும்? அரசு நிர்வாகத்தில் எத்தகைய தவறு நிகழ்ந்தாலும் அரசும் தொடர்புடைய அமைச்சகமும் தங்களை தற்காத்துக் கொள்ள முனையாமல் தவறுக்கான முழு பொறுப்பையும் ஏற்று மக்களிடம் மன்னிப்பு கோருவதோடு இனி அந்த தவறுகள் நிகழாது என உறுதியளித்து அதன்படி செயல்படுவதுதானே ஒரு நல்ல அரசின் நேர்மையாக நிர்வாக நடைமுறையாக இருக்க முடியும். ஆகவே சென்னை அசோக் நகர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அம்மா தமிழரசி அவர்களுக்கு வழங்கியுள்ள இடமாற்ற தண்டனையை தமிழ்நாடு அரசு திரும்பப் பெற வேண்டும் எனவும் இனி இதுபோன்ற தவறுகள் நிகழாது மிக கவனமாக செயல்பட வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சியின் வாயிலாக வலியுறுத்துகிறேன் என்று சீமான் அவர்கள் அவரது அறிக்கை பக்கத்தில் தெரிவித்தார்.